ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருந்த மாதிரி ஒரு 7 காம்பவுண்ட்ல இருந்து நம்ம வி கேன் ப்ரிப்பேர் தி ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். அந்த 7 காம்பவுண்டையும் வந்து ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது யூ கேன் ஒரு நாள் நான் உங்களுக்கு அந்த கன்வர்ஷன் ப்ராப்ளம் போட்டு காமிச்சேன் நான். ஸ்டார்டிங் ஃப்ரம் மீத்தேன் எப்படி நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஆல்கேன்லேருந்து ஆல்கீன் கொண்டு வரலாம், ஆல்கஹால் கொண்டு வரலாம், ஆல்கீல் ஹேலைடு கொண்டு வரலாம், ஆல்கில் சைனைடு கொண்டு வரலாம். இது எல்லாத்துலேருந்தும் we can prepare the aldehydes, ketones and carboxylic acids பண்ணலாம். ஸோ இது நான் மறுபடியும் சொல்கிற ஒரே பாயிண்ட்டு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 4 டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரிடிக்ட் த ப்ராடக்ட்ஸ் கேட்பாங்க, ரொம்ப காமனான கொஷின் அது. 2வது கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ், 3வது நேமிங் ரியாக்ஷன்ஸ், 4வது டெஸ்ட் டு டிஸ்டிங்யூஷ். ஓகே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த நோட்ஸை பார்த்தெல்லாம் பிரமிச்சு போக வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் நான் சொன்ன ஆர்கானிக் ஸ்கீமாவை ஃபாலோ பண்ணி அதன் பிரகாரம் ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா ரியாக்ஷன்ஸும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கு. ஓகே. ஸோ அந்த வகையில் we will continue with the preparation of aldehydes, ketones and carboxylic acids. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜெம் டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ஜெம் டைஹாலைட்னா என்ன? ஒரே கார்பன்லேயே 2 ஹாலஜன் ஆட்டம் அட்டாச் ஆயிருந்தால் அதுக்கு பேர் ஜெம் டைஹாலைட். பக்கத்து கார்பனில் அட்டாச் ஆயிருந்தால் அதுக்கு பேர் விசினல் டைஹாலைடுன்னு பேர். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, whenever you have 2 carboxylic acid, ஜெம்முன்னா அடுத்தடுத்த கார்பனில் அட்டாச் ஆயிருந்தால் அதுக்கு பேர் ஜெம் டைகார்பாக்சிலிக் ஆசிட். அதே மாதிரி சாரி, ஜெம்முன்றது வந்து ஒரே கார்பனில் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் ஜெம்மு. பக்கத்து கார்பனில் அட்டாச் ஆயிருந்தால் அதுக்கு பேர் விசினல் அப்படின்னு பேர். ஸோ whenever you have either a gem derivative or a vicinal derivative இருந்ததுன்னு சொன்னால், அதாவது எஸ்பெஷலி 2 கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்போ இல்லை 2 ஹைட்ராக்சில் குரூப்போ இருந்ததுன்னு சொன்னால் அதுலேருந்து வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிடும். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. இது எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, whenever you have either a gem dicarboxylic acid or a gem alcohol group or diol group, gem diol இருந்தாலும் சரி, விசினல் டயாலாக இருந்தாலும் சரி, விசினல் டைகார்பாக்சிலிக் ஆசிட் இருந்தாலும் சரி, உனக்கு வந்து என்ன ஆகும்? வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகிடும். அதான் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டும். சப்போஸ் இப்போ இந்த மாதிரி ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஹீட் பண்ணால் இதுலேருந்து வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகி உனக்கு இந்த மாதிரி ஒரு அன்ஹைட்ரைடு இங்கே ஃபார்ம் ஆகிடும். ஓகே. அதே மாதிரி இப்போ விசினல் டயால் இருந்ததுன்னு சொன்னால், OH குரூப் 2 OH குரூப் இருந்ததுன்னா இதில் வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிட்டு இங்கேருந்து ஆக்சிஜன் இங்கே ஃபார்மி இந்த இடத்துல அன்ஹைட்ரைடு ஃபார்ம் ஆகிடும். ஸோ this is what you have to remember in the case of this. So gem dihalide நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன? we have to do hydrolysis. So when you do hydrolysis, HOH in the presence of alkali or acid போட்டோம் அப்படின்னு சொன்னால், remember SN1 or SN2 reaction, halogen replace ஆகி அங்கே OH வந்துடும். நம்ம ஏற்கனவே ஆஹா சாப்டரில் ஒரு 16லேருந்து 20 நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். அக்வஸ் OH அப்படின்னு கொடுத்தான்னா அது நியூக்ளியோஃபைல்னு நீ தெரிஞ்சுக்கணும். நியூக்ளியோஃபைல்னு வந்துடுதுன்னு சொன்னாலே அது SN1ஓ SN2ஓ தான் இருக்கும். நம்மளுக்கு அதை பற்றி இங்கே முக்கியம் கிடையாது. SN1ஆக இருந்தாலும் சரி, SN2ஆக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் சேமாக தான் இருக்கும். மெக்கானிசம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே வழியே ப்ராடக்ட் வில் பி சேம். ஸோ 2 குளோரினும் வந்து ரீப்ளேஸ் ஆகி OH வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெம் டயால் இருந்ததுன்னு சொன்னால் அதுலேருந்து வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆகி யூ வில் கெட் அ கீட்டோன். ஸோ this is what you have to understand from this reaction. அதே மாதிரி suppose if you take this one, that is இந்த காம்பவுண்ட் பேர் என்ன? 2-2-2-dichloro-propane. 2-2-dichloro-propane. இதை வந்து when you subject it to aqueous OH போட்டேன்னா அதே மாதிரி SN2 ரியாக்ஷனில் 2 OH குரூப் இங்கே வந்துடும். இந்த இடத்துல வாட்டர் மாலிக்யூல் எலிமினேட் ஆச்சுன்னு சொன்னால் you can see it forms a ketone. ஏன்னா இந்த கார்பனில் ஹைட்ரஜன் கிடையாது, அதனால it will form a is what you have to understand. So என்ன கீட்டோன் என்ன ஜெம் டைஹாலைடு எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஆல்டிஹைடோ இல்லை கீட்டோனோ நம்மளுக்கு கிடைக்கும். அது அடுத்த மெத்தட் வந்து ரோசன்மன் ரிடக்ஷன், நேமிங் ரியாக்ஷன். இது சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலையும் இது வரும். இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். இது ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இது. ஸோ ரோசன்மன் ரிடக்ஷனில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யூ டேக் அசைல் ஹேலைடு RCOCl. அசைல் ஹேலைடை எடுத்து நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம். ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பல்லாடியம், பிளாட்டினம், நிக்கல் ஆர் கேஸ் அ கேட்டலிஸ்ட். ஸோ
whenever we do a reduction, இந்த azyl chloride எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை நான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ if you take carboxylic acid and if you treat it with HCl, when a system contains two acids, the stronger one will protonate the weaker one ன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் இல்லையா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே you will have this OH group இருக்குது, இங்கே H group இருக்குது. இந்த H plus வந்து இந்த ஓவில் வந்து அட்டாச் ஆகி வாட்டர் மாலிகுல அது ரிமூவ் ஆகிடுச்சுன்னா இந்த Cl வந்து இதில் அட்டாச் ஆகிடும். you will have RCOCl. So this RCOCl, this is called as the RCO is called as a azyl group. Depending upon R, இது வந்து it can be ethanoil or methanol or propanoil or butanoil or benzoyl, எதுவாக வேணாலும் இருக்கலாம். So this is called as a azyl group. So இந்த azyl groupல வந்து reduction பண்ணும்போது ஸோ நார்மலாக என்ன ஆகும்னா இந்த whenever you have an azyl chloride, CCl bond தான் உனக்கு உடையறதா இருந்தால் இதுதான் உடையும். சப்ஸ்டிடியூஷனாக இருந்தால் இந்த ரியாக்ஷன் இந்த C double bond ஓவில் நடக்கும். ஓகே, ஸோ CCl bond உடையும் போது you will have this RCO, அங்கே ஹைட்ரஜன் வந்து இங்கே ஆட் ஆகிடும். you will have this aldehyde. இதில் என்ன இந்த மெத்தடில் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னால் we can stop the production of aldehyde from azyl chlorideலேருந்து ஆல்டிஹைடோட நம்ம நிறுத்திடலாம். சப்போஸ் இதை நீ ஃபர்தராக இதை ஃபர்தராக ரிடக்ஷன் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஆல்டிஹைடை ஃபர்தராக ரிடக்ஷன் பண்ணேன்னு சொன்னேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், when you have a double bond இருக்கும்போது you can see here. So if you have a double bond, இந்த மாதிரி டபுள் பாண்ட் இருந்ததுன்னு சொன்னால் when you do reduction hydrogen in the presence of platinum palladium as catalyst பண்ணால் டபுள் பாண்ட் உடஞ்சி இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் வந்துடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? RCH2OH வந்துடும். ஸோ உனக்கு ஆல்கஹால் வந்துடும். எப்போது ஆல்டிஹைடு வந்து ஃபர்தராக ரிடக்ஷன் ஆச்சுன்னு சொன்னால் உனக்கு ஆல்கஹால் வந்துடும். ஆனால் இந்த ரொசன்மன் ரிடக்ஷனில் வந்து நம்ம கேட்டலிட்டிக் பாய்சன் ஆட் பண்ணுறோம். என்னது? பேரியம் சல்ஃபேட். ஸோ பேரியம் சல்ஃபேட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரியாக்ஷன் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் ஆகிடும். ரியாக்ஷன் வில் ஸ்டாப் அட் திஸ் ஸ்டேஜ். ஆல்டிஹைடோட ஸ்டாப் ஆகிடும், ஃபர்தராக ப்ரொசீட் ஆகாது. ஏன் ஆகாதுன்னா இந்த BaSO4 வந்து என்ன பண்ணோம்னா இந்த கேட்டலிஸ்ட்டை வந்து பாய்சன் பண்ணிடும். இட் வில் ஆக்ட் as a நெகட்டிவ் ரெகுலேட்டராக ஆகி இதை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ த ரியாக்ஷன் வில் ஸ்டாப் அட் ஆல்டிஹைட் ஒன்லி. இட் வில் நாட் கோ டு தி ஆல்கஹால் ஸ்டேஜுக்கு. does not proceed to this stage. It will stop at this stage itself. So that is the Rosenman reduction. So you take any azyl, say acetyl or ethanol எடுத்துக்கிறேன்னு சொன்னேன்னா you take ethanol CH3 COCl ethanol, or you can say acetylனு சொல்லலாம், இல்லை acetylனு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் ஒரே நேம் தான். இது காமன் நேம், இது IUPAC நேம். ethanolன்றது IUPAC நேம், இது காமன் நேம். இது ஸோ அதில் வந்து when you do the reduction with hydrogen in the presence of platinum palladium as catalyst, you get acetyl. ஸோ அதே மாதிரி when you take say benzoyl chloride எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. benzoyl chloride எடுத்துட்டு hydrogen in the presence of palladium with BaSO4. So identify the reaction by looking at the reagent. BaSO4 அப்படின்ற காம்பவுண்ட் நீ பார்த்துட்டேன்னு சொன்னேன்னா கண்ணை மூடிட்டு நீ சொல்லிடலாம் ரோசன்மன் ரிடக்ஷன். பிகாஸ் உங்களுடைய என்டையர் கெமிஸ்ட்ரியில் வந்து BaSO4 வரக்கூடிய ஒரே ரியாக்ஷன் இது ஒன்று மட்டும்தான். கேட்டலிட்டிக் பாய்சனாக வருதுன்றது இது ஒன்று மட்டும்தான். therefore you can easily identify the Rosenman reduction. azyl chlorideல reduction of azyl chloride in the presence of catalytic poison will give you aldehyde. இந்த மாதிரி உனக்கு வரும். இதில் வந்து ஃபார்மைல் குளோரைடு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோ. ஃபார்மைல் குளோரைடு வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். இஸ் HCOCl, அதாவது HCOH + HCl போட்டோன்னா HCOCl இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்தோன்னா திஸ் வில் பி ஹைலி அன்ஸ்டேபிள். இந்த ஸ்பீஷீஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிற காரணத்தினால இதில் வந்து நம்ம இந்த ரிடக்ஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஷின் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ யூ மே கெட் a MCQ கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கன்வெர்டட் டு ஆல்டிஹைட் பை ரோசன்மன் ரிடக்ஷன்? ஈத்தனால், ப்ரோபனால், ஆல் ஆஃப் தி அபவ் அப்படின்ற மாதிரி கேட்கலாம், இல்லை BNC அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதில். ஸோ இஃப் யூ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட், யூ கேன் ஈஸிலி tell what will be the product. So that is Rosenman reduction. What is Rosenman reduction? Azyl chloride in the presence of hydrogen, palladium as catalyst with catalytic poison BaSO4 போட்டனா aldehyde உனக்கு. So remember we have Friedel-Crafts acylation கூட நம்ம முன்னால் பார்த்துருக்கோம், 7th பார்த்துருக்கோம் ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டரில். ஸோ
So if you take benzene and treat it with CH3COCl in the presence of anhydrous AlCl3 potena Friedel-Crafts acylation, you get a ketone. Okay, so in the ketone level, when you do chlorination, you will get this compound. Get this compound. இந்த exercise கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. You can try these exercise and see whether you are able to answer these questions based on Rosenman reduction. இதெல்லாம் பக்கத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன். ஸோ ஸ்டீஃபன் ரிடக்ஷன் வந்து இட் இஸ் ஃபார் சயனைடு. ரோசன்மேன் ரிடக்ஷன் வந்து டயல் குளோரைடு. ஸ்டீஃபன் ரிடக்ஷன் வந்து சயனைடு. ஸோ இஃப் யூ டேக் அ சயனைடு ஆர் நைட்ரைல், we say நைட்ரைல் ஆர் சயனைடு, அதை எடுத்து நம்ம when you do reduction, that is நான் முன்னால் சொல்லியிருந்த மாதிரி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படின்றது வந்து ரெண்டே டெஃபினேஷன் தான். When you say reduction, it means either the addition of hydrogen or removal of oxygen and vice versa. அதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரிடக்ஷன் பண்ணும்போது இதோட அவனுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன், when you have a C triple bond N like this, when you have a C triple bond N like this, ஒரு பை பாண்டு உடஞ்சி இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகும். சப்போஸ் இது வெறும் ரிடக்ஷன் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ வில் ஹேவ் CH டபுள் பாண்ட் NHன்னு வரும். சப்போஸ் இதை ஃபர்தராக நம்ம ரிடக்ஷன் பண்ணுறோம் சொன்னால் நெக்ஸ்ட்டு பாண்டும் உடஞ்சி இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் வந்துடும். ஸோ யூ வில் ஹேவ் CH2 NH2 வந்துடும். ஸோ யூ வில் கெட் அ பிரைமரி அமீன் உனக்கு வந்துடும். யூ வில் ஹேவ் அ பிரைமரி அமீன். ஸோ திஸ் வில் பி a செகண்டரி அமீன், திஸ் வில் பி a பிரைமரி அமீன். ஓகே, பட் நம்மளுக்கு இங்கே வந்து ஸ்டீஃபன் ரிடக்ஷனில் வந்து நம்மளுக்கு அது வர்றதில்லை. இங்கே இந்த இமீன் பிரைமரி செகண்டரி அமீனோடைய நின்று போயிடும். செகண்டரி அமீன் இஸ் கால்ட் அஸ் இமீன். NH இருந்தால் இமீன், NH2 இருந்தால் அமீன், NH3 இருந்தால் அமோனியா, NH4 இருந்தால் அமோனியம். அது நான் வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே ஒரு பை பாண்டு உடஞ்சி அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் ஆட் ஆகிடும். இந்த HCl இங்கே வந்துடும், சால்ட்டு ஃபார்ம் ஆகிடும். நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம் பென்சீன் டையசோனியம் குளோரைடு அப்படின்னு. அது மாதிரி இது ஒரு சால்ட். இது அசிட்டால், திஸ் இஸ் கால்ட் அஸ் அசிட்டால். இமைன், இது திஸ் இஸ் அன் இமைன் குரூப் அண்ட் திஸ் இஸ் ஹைட்ரோக்ளோரைடு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இங்கே அமோனியம் குளோரைடு வெளில வந்துடும். யூ கெட் அன் ஆல்டிஹைடு ஹியர். இந்த மெக்கானிசம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ ஸ்டீஃபன் ரிடக்ஷனோட ரியேஜென்ட் என்ன? டின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் HCl தான் உனக்கு இதோட ரியேஜென்ட். ஸோ டின் HCl போட்டால் என்ன, மெட்டல் ஆசிட்ஸ்லாம் போட்டால் என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரியாக்டிவிட்டி சீரீஸில் வந்து தென் யூ ஆட் எல்லா மெட்டல்ஸ் PSBC மெசன்டில் ஹெச் அப்பா பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ டின் PSBC ஜின்டில் டின்னு வந்ததுன்னு சொன்னால் டின்னில் HCl போட்டோன்னா என்ன ஆகும், tin is more reactive than hydrogenன்றதுனால it will displace hydrogen from hydrochloric acid, H2 வெளில வந்துடும். ஸோ SN plus Cl2, SN plus HCl will give you, since tin is more reactive than hydrogen, it will displace hydrogen from this hydrogen chloride and then it will form SnCl2. When more and more amount of H2 will be produced. This will act as a reducing agent. So இப்போ நீங்கள் 10 பி பிளாக்ல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், LOS HOS கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கேசி கெட்டின்லேயில் தான் டின்னு வருது உனக்கு. கேசி கெட்டின்லேயில் LOS வந்து +2, HOS வந்து +4. LOS ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், HOS ஸ்டெபிலிட்டி டிக்ரீசஸ் டவுன் த குரூப். இது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா SnCl2 அப்படின்றது LOS ஸ்டெபிலிட்டி என்ன ஆகுது, இட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். அப்படின்னா என்ன அர்த்தம், டின்னுடைய SnCl2 will be more stable. டின்னுடைய SN2Cl2 will be more stable and SnCl4 will be less stable. Therefore இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா if you take tin in the presence of hydrochloric acid, that will produce more amount of hydrogen which will be required for the reduction of this process to form aldehyde. Whereas SnCl4, SnCl2 plus HCl further இந்த ரியாக்ஷன் போச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல SnCl4 + 2 நேசன்ட் ஹைட்ரஜன் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து லிமிடெட் ப்ரொடக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா SnCl4 இஸ் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட், தட் இஸ் HOS. அது HOS வில் பி அன்ஸ்டேபிள். தேர்ஃபோர் இதோட ஃபார்மேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ஃபோர் இதோட ஃபார்மேஷனும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் we don't take tin chloride in the presence of HCl எடுத்துக்க மாட்டோம். we take tin in the presence of HCl நம்ம எடுத்துப்போம். ஸ்டீஃபன் ரிடக்ஷன். So what is Stephan reduction? Stephan reduction வந்து you take a cyanide, you treat it with metal acid, mainly tin HCl போட்டால் you get an aldehyde. இன்டர்மீடியட் ஞாபகம் இருந்தால் எழுது, இல்லைன்னா டேரெக்டாக you can write it. இந்த இன்டர்மீடியட் வந்து என்ட்ரன்ஸில் தான் உங்களுக்கு மெயினாக கேட்பாங்க. you get a corresponding aldehyde. So
Rosenman reduction reagent enna hydrogen in the presence of palladium with BaSO4 as a poison. Stephen reduction reagent tin in the presence of hydrochloric acid. What you will get the aldehyde. So if you take a benzonitrile or cyanobenzene NCl2 bar HCl potence you will have limited production. In the limited production எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா if you take SnCl2 bar HCl potence சொன்னேன்னா உனக்கு ஆல்டிஹைடோட அது நின்று போயிடும். லிமிட்டட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால. டின் ஹெச்சிஎல் எடுத்துட்டேன்னு சொன்னா நிறைய ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ இது ஃபர்தராக ரெடியூஸ் ஆகிடும். எது ஆல்டிஹைடு ஃபர்தராக ரிடக்ஷன் நடந்து ஆல்கஹாலுக்கு போயிடும் அது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் த ரியாக்ஷன் அட் ஆல்டிஹைட் ஸ்டேஜ் யூ ஷுட் சூஸ் திஸ் ரியேஜென்ட். இது SnCl2 பார் HCl எடுத்துட்டேன்னா தான் H+ கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகும். H+ கம்மியாக ப்ரொடியூஸ் ஆனால் தான் ஆல்டிஹைடோட ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். நம்ம ரோசன்மன் ரிடக்ஷனில் கேட்டலிட்டிக் பாய்சனை ஆட் பண்ணி ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணோம். வேறு ஸ்டீஃபன் ரிடக்ஷனில் வந்து ரியேஜென்ட்டை சூஸ் பண்ணுறது மூலமாகவே நம்ம H+ ப்ரொடக்ஷனை நம்ம கம்மி பண்ணிடலாம். இந்த இடத்துல டவுட். பிகாஸ் ஏன் அந்த ரியாக்ஷனுக்கு இந்த ரியாக்ஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் வந்து நம்ம ஹைட்ரஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் பெல்லாடியம் யூஸ் பண்ணுறோம். Palladium, platinumலாம் வந்து it is a very costly metal, so we can't afford to use it for large quantity production of aldehydes. So if you want large quantity production of aldehydes with cheaper reagents அப்படின்னு சொன்னா Stephen reduction நம்ம போடணும். So that is the advantage of Stephen reduction over the Rosenman reduction in the case of the cost factor of the reagent. இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். You can try that. How do you convert a Grignard reagent to aldehyde? Grignard reagent to aldehyde எப்படி போடுறதுன்னு and they have worked out some reactions here. You can try out these equations without before இப்போ இந்த ஈக்குவேஷனை காப்பி பண்ணிட்டு நீ நோட் புக்கில் ஆன்சர் எழுத முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் கம் பேக் அண்ட் செக் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் ஹியர். நெக்ஸ்ட் ரியேஜென்ட் வந்து டைபால் ஹெச், டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைடு. டை ஐசோபியூட்டைல், ஐசோபியூட்டைல்னா ரெண்டா ஒரு அட்டாச்சாக இருக்கிற கார்பன் வந்து ரெண்டு கார்பனோட அட்டாச்சாக இருக்கும். தட்ஸ் கால்ட் அஸ் ஐசோபியூட்டைல். ஸோ திஸ் இஸ் நார்மல் பியூட்டைல். 1 2 3 4 3 இப்படி இருந்தால் திஸ் இஸ் என் பியூட்டைல். திஸ் இஸ் என் பியூட்டைல். இப்படி இருந்ததுன்னு சொன்னால் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஐசோபியூட்டைல். ஐசோபியூட்டைல் குளோரைடு ஆர் செகண்டரி பியூட்டைல் குளோரைடு. தட் இஸ் point of attachment இருக்கிற கார்பன் attached to 2 carbon is called as isobutyl. இதுலயே பார்த்தேன்னா இந்த மாதிரி பார்த்தேன்னா you will have this is tertiary butyl. This is tertiary. So you should remember this type of nomenclature. ஏன்னா sometimes common name கொடுத்துட்டாலும் உனக்கு reagent என்னன்றது தெரியணும். Anyway, dibal H is one of the common reagents. So it is a reducing agent. Hydride எந்த ஹைட்ரைடு வந்தாலும் இட்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் போரோஹைட்ரைடு இதெல்லாம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கும் டைபால் ஹெச்சுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைபால் ஹெச் வந்து இட் டஸ் நாட் அட்டாக் த டபுள் பாண்ட்ஸ். டஸ் நாட் அட்டாக் தி டபுள் பாண்ட்ஸ் அண்ட் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இது அட்டாக். ஸோ இஃப் யூ டேக் அ சயனைடு எடுத்துட்டு அது டைபால் ஹெச் போட்டேன்னு சொன்னேன்னா உனக்கு ஆல்டிஹைடு தான் உனக்கு வரும். ஸ்டீஃபன் ரிடக்ஷனில் வந்த மாதிரி. ஸோ இஃப் யூ டேக் எனி டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், ஒரு ஈன் ஒரு சைனைடு இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இருந்தால் அந்த ஈன் அப்படியே இருக்கும். சைனைடு மட்டும் ரிடக்ஷன் ஆகி ஆல்டிஹைடு ஃபார்ம் ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல. ஸோ ஐ ஹவ் கிவன் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இந்த ரியேஜென்ட் இந்த ரியாக்டன்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு இந்த ரியேஜென்ட்டை போட்டு மூடி வச்சுட்டு தனியாக இந்த ப்ராடக்ட்டை ப்ரொடக்ட் எழுத முடியறதான்னு பார்க்கணும். நீ யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட் திஸ் ப்ராடக்ட். தனியாக உனக்கு எழுத வருதான்றதை பாரு. ரிமெம்பர் டைபால் ஹெச் டஸ் நாட் அட்டாக் த டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட். அதை மனசில் வச்சுட்டு எழுத முடியறதான்னு பாரு. உனக்கு எழுத வந்ததுன்னு சொன்னால் தட் வில் கிவ் யூ எ குட் ப்ராக்டிஸ். ஸோ தட் இஸ் ஃபார் த சிந்தசிஸ் யூசிங் டைபால் ஹெச். ஸோ ரோசன்மன் ரிடக்ஷன் வந்து அசைல் குளோரைடு இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பிளாட்டினம் வித் BaSO4 as a catalytic poison. Stephen reduction is from cyanide using tin chloride in the presence of HCl, which will produce limited quantity of H+, so that reaction stops at aldehyde stage. மூணாவது வந்து டைபால் H, which will not attack the double bond or triple bond, and it will attack only the C triple bond. என்ன மட்டும்தான் அது attack பண்ணும். That is the 3 types of reduction that we are seeing here from cyanides. அடுத்தது aromatic hydrocarbon.
aromatic hydrocarbon வந்து if you take toluene, alkyl benzene எடுத்துட்டு அதை நீ ஆக்சிடைஸ் பண்ணேன்னு சொன்னா KMnO4 alkaline KMnO4 போட்டனா you get aldehyde in the presence of further oxidation will give you acid. So இது strong oxidizing agent ன்றதுனால reaction will not stop at aldehyde only, it will go to acid stage. Okay, so if you take any compound, any alkyl benzene which consists of a benzylic group na enna C6H5CH2 இருந்தா அதுக்கு பேரு benzylic group னு பேரு. இந்த கார்பன்ல வந்து ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்ததுன்னு சொன்னா அதுக்கு பேரு benzylic hydrogen னு பேரு. It is called as benzylic hydrogen. So இந்த benzylic hydrogen இருக்கிற வரைக்கும் இதில் நீ எந்த காம்பவுண்ட் இங்கே என்ன காம்பவுண்ட் அட்டாச் ஆயிருந்தாலும் சரி, when you do oxidation with KMnO4 in the presence of acid or alkali போட்டனா கிடைக்கக்கூடிய மேஜர் ப்ராடக்ட் என்னது பென்சோயிக் ஆசிட் தான் உனக்கு மேஜர் ப்ராடக்டாக வரும். நீ எந்த காம்பவுண்ட் எடுத்துட்டேனாலும் சரி, சப்போஸ் இப்போ இந்த காம்பவுண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோ, எஸ் யூ கேன் see here. Now if you take this compound, இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா இந்த கார்பனில் there is no hydrogen here. ஸோ இங்கே ஹைட்ரஜன் இல்லாமல் இங்கே CH3 இங்கே CH3 இங்கே CH2OH இருக்குன்னா இதில் நீ KMnO4 போட்டால் என்ன ஆகும்னா இந்த OH குரூப் வந்து ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். வேறஸ் இந்த மாதிரி when you take this compound, இங்கே OH குரூப் இருந்ததுன்னு சொன்னால் நீ என்ன நினச்சிப்ப, இதை பார்த்த உடனே ஆல்கஹால் அண்ட் ஆக்சிடேஷன் will give you aldehyde நினச்சிப்பேன். இந்த இடத்துல வந்து பென்சாயிலிக் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அதை ஆக்சிடைஸ் பண்ணால் உனக்கு பென்சோயிக் ஆசிட் தான் உனக்கு இங்கே ப்ராடக்டாக வரும். நோட் புக்கில் எழுதிக்கோ என்ன, இந்த மாதிரி ஒரு பென்சீன் ரிங்கில் வந்து ஒரு பென்சாயிலிக் ஹைட்ரஜன், அதாவது இதில் இருக்கிற இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருந்தால் கூட போதும். ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலும் அதில் நீ KMnO4 போட்டேன்னு சொன்னா உனக்கு பென்சாயிக் ஆசிட் வில் பி தி மேஜர் ப்ராடக்ட். மைனர் ப்ராடக்ட் வந்து இதில் என்ன மிச்சம் எவ்வளோ கார்பன் இருக்கோ அவ்வளோ கார்பன் அனதர் கார்பாக்சிலிக் ஆசிடாக உனக்கு வந்துடும். இது வந்து தனியாக ஆக்சிடைஸ் ஆகி இட் வில் ப்ரொடியூஸ் அனதர் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, பட் இஃப் இட் டசன்ட் கண்டெயின் ஹைட்ரஜன், ப்ராடக்ட் வந்து இங்கே சைட் செயினில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கோ அது ஆக்சிடைஸ் ஆகி அந்த ப்ராடக்ட் இங்கே வரும். தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இன் த கேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஃபார் aromatic hydrocarbons. So if you take any alkyl benzene, methyl benzene, ethyl benzene, propyl benzene, எந்த காம்பவுண்ட் நீ எடுத்துனாலும் isopropyl benzene, any compound, if you take any alkyl benzene, if you oxidize it with KMnO4, you always land up with benzoic acid. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன் அது. பட் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் அட் ஆல்டிஹைட், இது வரைக்கும் நிறுத்தணும் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் தென் யூ ஹேவ் டு ட்ரீட் இட் வித் குரோமைல் குளோரைட். ஸோ நீங்கள் ப்ராக்டிகல்ஸில் லேபில் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்கூலில் குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டுன்னு இருக்குது, அது நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட் வில் கிவ் யூ அ கலர்டு காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்ம எந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான கலர்டு காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வி கேன் ஐடென்டிஃபை தட் காம்பவுண்ட். தட் இஸ் கால்ட் அஸ் குரோமைல் குளோரைட் டெஸ்ட். இங்கே வந்து அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஈட்டால் ரியாக்ஷன்னு பேர், ஈட்டால் ரியாக்ஷன். ஸோ நேமிங் ரியாக்ஷன் என்னென்ன பார்த்துருக்கோம், ரோசன்மன் ரிடக்ஷன், ஸ்டீஃபன் ரிடக்ஷன், நவ் ஈட்டால் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். ஈட்டால் ரியாக்ஷன், ஸோ ஈட்டால் ரியாக்ஷனில் என்னது குரோமைல் குளோரைட். ஸோ குரோமைல் குளோரைடில் என்ன CrO2Cl2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன் டை சல்ஃபைட் அஸ் சால்வெண்ட் போட்டேன்னா ஆல்டிஹைட் ஸ்டேஜோடு உனக்கு இருந்துடும். மெக்கானிசம் உனக்கு பெருசாக தேவையில்லை, இது ஞாபகம் வச்சுட்டேன்னா போகிறோம். ஸோ இந்த இன்டர்மீடியட் வந்து என்ட்ரன்ஸில் தான் உனக்கு மெயினாக கேட்பான். ப்ரௌன் காம்ப்ளெக்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகிறது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் வில் ஃபார்ம் அ ப்ரௌன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷனில் கேட்பாங்க. அது மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக தான் இதை எழுதியிருக்கிறது. அதர்வைஸ் யூ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ஏஜென்ட். குரோமைல் குளோரைடு பார்த்தோன்னா ஈட்டாட் ரியாக்ஷன், ஹைட்ரஜன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பல்லாடியம் BaSO4 பார்த்தோன்னா ரோசன்மன் ரிடக்ஷன், ஸ்டீஃபன் ரிடக்ஷனில் SnCl2 பார் HCl போட்டோன்னா லிமிட்டட் ப்ரொடக்ஷன் ஆஃப் H+ல ஆல்டிஹைடோட அது நின்று போயிடும். ஸோ whenever you see any chromium ரிலேட்டட் காம்பவுண்டு போட்டு நீ குரோமியம் ஆக்சைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்லாம் பார்த்தோன்னா ப்ராடக்ட் வந்து ஆல்டிஹைடோட நின்று போயிடும். யூ டேக் ஆல்கைல் பென்சீன், யூ டூ ரிடக்ஷன், தென் ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணினா யூ கெட் அன் ஆல்டிஹைட். ஸோ குரோமியம் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் குரோமைல் குளோரைடாக இருந்தாலும் சரி, குரோமியம் ஆக்சைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் இருந்தாலும் சரி, யூ வில் ஆல்வேஸ் கெட் ஆல்டிஹைட் as the major product. இங்கே என்ன குரூப் சைடில் என்ன குரூப் அட்டாச் பண்ணியிருந்தாலும் சரி, இதை பார்த்து நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். குரோமியம் ஆக்சைடு இந்த பிரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் போட்டேன்னா இட் வில் அண்டர்கோ
aromatic hydrocarbons aldehyde production தான் இருக்கும். ஸோ இந்த இது வந்து இதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட். அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி சைட் செயின் ஹைட்ராலிசிஸ் ஃப்ரம் if you take alkyl benzene, say methyl benzene, ethyl benzene, etc. If you treat it with chlorine in the presence of light, hydrocarbon பார்த்திருக்கோம், this will produce a free radical. This is a free radical type of reaction. So you will have 3 stages: initiation, propagation and termination. So அந்த டீடைல்ஸ்லாம் உனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. whenever you see this reagent chlorine in the presence of light பார்த்தேன்னு சொன்னேன்னா அது ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடக்ஷன் சொன்னேன்னா அது சிங்கிள் பாண்ட் CH சிங்கிள் பாண்டை வந்து தான் அது ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ CH சிங்கிள் பாண்ட் அஃபெக்ட் பண்ணும்போது இங்கே இருக்கிற 2 hydrogens will be replaced. 2 hydrogens will be replaced. CH-Cl2 ஃபார்ம் ஆகிடும். தென் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜெம் டைஹாலைடு பிகினிங் ஆஃப் த கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஜெம் டைஹாலைடு மாதிரி you will have, when you do the hydrolysis, you will have 2 OH group getting attached here. Water molecule eliminate ஆச்சுன்னு சொன்னால் you get the aldehyde. Okay, so அதே மாதிரி if you have any other substituent here, so இதை பார்த்து நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. just you look at the reagent, identify the reaction by looking at the reagent. இதை பார்த்தோன்னா Cl2 bar H nu பட்னா ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன். ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன்னா CH பாண்டெல்லாம் அஃபெக்ட் பண்ணும். CH பாண்ட் அட்டாக் பண்ணிட்டேன்னு சொன்னால் you will get the aldehyde as the product. இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். that is side chain hydrolysis. next method வந்து Gatterman-Koch reaction. Gatterman-Koch reaction. The Gatterman-Koch reactionல நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? we add formyl chloride. I told you formyl chloride வந்து it is unstable. முன்னாலேயே நம்ம பார்த்தோம், Rosenman reductionல பார்த்தோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது, இதை இன்சுட்டூனில் தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இன்சுட்டூனா இந்த ரியாக்ஷன் மீடியம் இட் செல்ஃப் இஸ் வி ஆட் தீஸ் 2 reagents. இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். இது டீகம்போஸ் ஆகிறதுக்குள்ளேயே இது கூட ரியாக்ட் ஆகிடும். ஸோ யூ டேக் பென்சீன், யூ ஆட் carbon monoxide in the presence of HCl போட்டோன்னா இன்சுட்டூவில் வந்து யூ வில் ஹேவ் formyl chloride that will be formed there. ஸோ formyl chloride போடும்போது if you add AlCl3 as a catalyst, நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த AlCl3 is a Lewis acid, group 13 element, Baggett. So that will accept a lone pair of electrons. So if you have a Xyl chloride like this, so in the CH3COCl இருந்ததுன்னு சொன்னேன்னா this Cl will go and attach here, AlCl4 minus வந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரோஃபைல் ஃபார்ம் ஆகும், CH3CO அசைலியம் அயான் ஃபார்ம் ஆகும். இங்கே this acylium ion can attack the benzene and it can form the aldehyde. Here. If you remember the electrophilic substitution, last step பார்த்தோன்னா H+ வெளியில் வரும். electrophilic substitution in benzene hydrocarbons நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன். அது உனக்கு அது மறந்து போச்சுனாலோ இல்லை சரியாக புரியலனாலோ யூடியூப்பில் என்னோடய வீடியோ இருக்குது, நான் குரூப்லேயும் போட்டிருக்கேன். ரோல் டவுன் பண்ணி அதில் சர்ச் போட்டு பார்த்தேன், அந்த மெக்கானிசம் பார்த்துக்கும். அதை பார்த்துட்டேன்னா எந்த எலக்ட்ரோஃபைலாக இருந்தாலும் சரி, பென்சீனில் நீ போடும்போது அது அப்படியே வந்து அட்டாச் ஆகிடும். லாஸ்ட் ஸ்டேஜில் H+ வெளியில் வந்துடும். ஸோ அந்த H+ என்ன ஆகும், மறுபடியும் AlCl4 மைனஸ் கூட சேர்ந்துட்டு AlCl3 ரிலீஸ் பண்ணிடும். therefore AlCl3 will act as a catalyst here. So what is Gatterman-Koch reaction? You take benzene and if you add formyl chloride in the presence of AlCl3 and CuCl, you will get an aldehyde. You get an aldehyde here. Because இது வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால it is prepared in the in situ reaction medium. Prudhoe-Crafts acylation நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். Here we know that this is we have studied in the standard itself. அதில் ketone production உனக்கு வரும். Prudhoe-Crafts acylationல நம்ம formyl chloride போட முடியாது, ஏன்னா பென்சால்டிஹைடு அதில் வராது. அதில் இந்த கேட்டலிஸ்ட் நம்ம CuCl போடும்போது தான் we get this aldehyde to stabilize this compound. So that is the difference between Prudhoe-Crafts alkylation and Gatterman-Koch. So next வந்து production of ketones. இதில் வந்து இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளில் நான் கொடுத்துருக்கேன் நான். For example, if you take anisole, methoxybenzene எடுத்துட்டேன்னா அதில் if you add this formyl chloride in situ CO plus HCl போட்டேன்னா then you will have இது அப்படியே இருக்கும். அது இந்த இடத்துல aldehyde வந்து ஆட் ஆகிடும். So this process is called as formylation because this group is getting added. Formyl group ஒரே ஒரு C ஆட் ஆகிறதுனால formylation நடக்கும். And similarly, if you take HCN plus HCl in the presence of anhydrous AlCl3, you get this intermediate and then you get the hydrolysis பண்ணும்போது இந்த C triple bond என்ன இருக்கு இல்லையா,
C triple bond N வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு pi bond உடஞ்சி CH double bond NH HCl hydrochloride வந்துடும் Stephen reductionல பார்த்த மாதிரி. Then when you do the hydrolysis you get the ammonium chloride and aldehyde உனக்கு. So that is the corollary reaction for this Caterman Koch. Next one, the production of ketones from organometallic compounds. So நம்ம AHA chapterல பார்த்திருக்கோம் organometallic compounds which contains a metal from group 1 or 2 or sometimes D blockல இருந்து கூட நம்ம எடுத்துப்போம். So if you have a metal and an organic compound we call that as organometallic compound. So in the organometallic compounds இங்க நம்ம எடுத்துக்க போறது வந்து dialkyl cadmium is the reagent we are going to take. So அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா you take Grignard reagent. If you add cadmium chloride in the presence of ether, dry ether போட்டோம்னா you get dialkyl cadmium and இது வந்து காமனான பை ப்ராடக்ட் எனி Grignard reagent. So dialkyl cadmium எடுத்துட்டு when you add azyl chloride, remember azyl chloride எப்போ நீ எடுத்துட்டுனாலும் எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் CCl பாண்டு தான் உடையும். சரியா? ஞாபகம் இல்லாமல் C டபுள் பாண்டு ஓவில் இருக்கிற டபுள் பாண்டு தூக்கி ஓக்கு ஷிஃப்ட் பண்ணி ரியாக்ஷனை போட்டுவிடக்கூடாது. CCl பாண்டு தான் உடையும். Now let's go in most of the reactions this will be the bond that will be breaking. So dialkyl cadmium ல போடும்போது என்ன ஆகும்? CD க்கு வந்து ப்ளஸ் வரும், CD க்கு வந்து ப்ளஸ் வரும், R க்கு வந்து மைனஸ் வரும். So this will have cadmium க்கு ப்ளஸ் வரும், இதுக்கு மைனஸ் வரும். ஸோ இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ் வரும். ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த ப்ளஸ்ஸை போய் அட்டாக் பண்ணும், இந்த ப்ளஸ் வந்து இதை அட்டாக் பண்ணும். ஸோ யூ வில் ஹேவ் ஆர்கானிக் ஸ்கீமா நான் சொன்ன மாதிரி ரியாக்டன்ட்ல ப்ளஸ் மைனஸ் ரியேஜென்ட்ல ப்ளஸ் மைனஸ் அப்படியே அட்டாச் பண்ணணும். ஸோ CDCl2 வந்துடும் உனக்கு, இங்கே ஆர் இங்கே அட்டாச் ஆட் வந்துருக்கு. ஸோ யூ கெட் அ கீட்டோன் ஹியர். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த காம்பவுண்ட் எந்த அசைல் குளோரைடு எடுத்துட்டு dialkyl cadmium போட்டால் யூ கெட் அ கீட்டோன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் ethyl magnesium bromide அதில் CDCl2 போட்டோன்னா யூ கெட் diethyl cadmium கிடைக்கும். Diethyl cadmiumல if you add azyl chloride or acetyl chloride போட்டீங்கன்னா you will add in the C ல வந்து you will have this product. வரும் இதில் உனக்கு what will be the product here? You will see dialkyl cadmiumல CH3 இங்கே C double bond O வந்துடும். இந்த இடத்துல CH3 வந்து ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் வந்து இங்கே ஆட் ஆகிடும். ஸோ யூ கெட் 2-butanone உனக்கு ப்ராடக்ட் வரும். Get 2-butanone as the product. When you add ethyl magnesium bromide in the presence of CDCl2 போட்டு azyl chloride acetyl chloride போட்டோன்னா உனக்கு இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் முன்னால் சொன்ன மாதிரி you take an azyl chloride, you add diethyl cadmium, you get the product. அதே மாதிரி benzoyl chloride எடுத்துன்னு அதில் dialkyl cadmium போட்டேன்னு சொன்னேன்னா you will get this. அதே மாதிரி CCl வெளில போயிடும், CDCl2 வெளில வந்துடும், இந்த மீத்தால் குரூப் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். இங்கே அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் you get acetophenone. Okay, so like this you can prepare many ketones using this organometallic compound. Why Grignard reagent cannot be directly used? Grignard reagent நம்ம டைரெக்டாக அசைல் குளோரைடில் ஏன் யூஸ் பண்ண முடியாது? இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஆஹா சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம். Grignard reagent எடுத்து நீ அசைல் குளோரைடில் போட்டோன்னா என்ன வரும்? ஆர்கானிக் ஸ்கீமாவை ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் அதை அப்படியே இங்கே அட்டாச் பண்ணி ட்ரை ஈத்தரில் போட்டோன்னா உனக்கு இந்த MgClX போயிட்டு இங்கே கீட்டோன் உனக்கு ஃபார்ம் ஆகிடும். இங்கே தான் கீட்டோன் ஃபார்ம் ஆகிறதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ரியாக்ஷன் இதோட நிற்காது. ஏன்னா Grignard reagent வந்து வெர்சடைல் reagent அது. இட் வில் கீப் ஆன் ரியாக்டிங் as long as it can react. அப்போ கீட்டோனில் வந்து மறுபடியும் என்ன ஆகும்? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். C டபுள் பாண்ட் குரூப் இருந்ததுன்னு சொன்னாலே Grignard reagent என்ன ஆகும்? டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகி இதுக்கு மைனஸ் இதுக்கு ப்ளஸ், திருப்பி இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸ் இங்கே அட்டாச் ஆச்சுன்னு சொன்னால் யூ வில் கெட் அ டெர்ஷரி ஆல்கஹால் as a ப்ராடக்ட். ரிமெம்பர் அசிட்டோன் எடுத்து நம்ம போடும்போது Grignard reagentல ஆல்கஹால் தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக வரும். ஸோ அசைல் குளோரைடில் டைரெக்டாக நீ Grignard reagentை போட்டேன்னா உனக்கு கீட்டோன் வராது. என்ன வரும்? டெர்ஷரி ஆல்கஹால் தான் மேஜர் ப்ராடக்டாக உனக்கு கிடைக்கும். இது உனக்கு கிடைக்காது. அதனால் Grignard reagent ஒரு ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்டு தான். ஆனால் அந்த காம்பவுண்ட்லேருந்து நம்மளால் ஆல்டிஹைடையோ கீட்டோனையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். But remember that from organometallic compounds you can prepare only ketones using dialkyl cadmium and not Grignard reagent.
அடுத்த ரியாக்ஷன் பார்த்தோன்னா நைட்ரைல்ஸ் சைனைட்ஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிரிக்னால்ட் ரியேஜென்ட்டு. ஸோ இஃப் யூ டேக் எனி கிரிக்னால்ட் ரியேஜென்ட் RMgX + RCN, ஆர்கானிக் ஸ்கீமா என்ன ப்ளஸ் மைனஸ் போட்டேன்னு சொன்னேன்னா அப்படியே அட்டாச் பண்ணேன்னா யூ வில் கெட் RCR. இந்த CRல வந்து இது அட்டாச் ஆகிடும். டபுள் பாண்ட் N இங்கே MgBr இங்கே வந்து அட்டாச் ஆகிடும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து ப்ளஸ் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் மைனஸ், வாட்டர்லேயும் வந்து இதில் ப்ளஸ் மைனஸ் இப்படியே வந்து இந்த அட்டாச் ஆகிடும். அதாவது இந்த H வந்து இதில் அட்டாச் ஆகிடும், இந்த மைனஸ் வந்து இதில் அட்டாச் ஆகிடும். இதில் MgOXBr வந்துடும். இந்த இடத்துல இங்கே மட்டும் இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே C டபுள் பாண்ட் NH வரும்ன்ற மாதிரி நம்ம நினச்சிப்போம். NH தான் வரும், பட் ஃபர்தராக ரியாக்ஷன் போகும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கீட்டோன் உனக்கு இந்த NH3 வெளில வந்துடும். ரிமெம்பர், நைட்ரஜன் இஸ் a very very stable compound. N triple bond N நம்ம P blockலேயே படிச்சிருக்கோம். N triple bond N இருக்கிறதுனால it is a very very thermodynamically stable compound, and all the nitrogen oxides, nitrogen hydrides, nitrogen, ஸோ எந்த ரியாக்ஷனாக இருந்தாலும் நைட்ரஜன் இருந்ததுன்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக ரியாக்ட் ஆகி ஒரு காம்பவுண்டாக ஸ்டேபிளாக அது வெளியில் வந்துடும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை ஸோ யூ கெட் அ கீட்டோன் ஹியர். ஐ ஹவ் கிவன் யூ சம் எக்ஸசைசஸ் ஹியர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோ, இது வரைக்கும் காப்பி பண்ணிக்கோ, இது வரைக்கும் காப்பி பண்ணிவிட்டு இது மூடி வச்சுட்டு ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியறதான்னு பாரு. ABCDயில் என்ன ப்ராடக்ட் வரும்ன்றதை பாரு. எழுதினேன்னு சொன்னேன்னா உனக்கு யூ ஷுட் பி ஃபெமிலியரைஸ் உனக்கு ஆகிடும். வந்து ஒரு தடவையாவது நீ இந்த எக்ஸசைஸ் பண்ணேன்னா இந்த சாப்டரில் கொடுத்துருக்கிற ப்ரிப்பரேஷன்லாம் உனக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா கஷ்டமாக இருக்கும். உனக்கு டைம் கிடைக்கும்போது பண்ணு. ஒரு 4 ரியாக்ஷன் எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகிறது உனக்கு? 5 நிமிஷம் கூட ஆகாது உனக்கு. ஸோ whenever you find time, just copy this. இந்த PDF மொபைல்லேயே கூட நீ வச்சுக்கலாம். இதை காப்பி பண்ணிட்டு அப்புறம் இந்த ப்ராடக்ட் நீ எழுதலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் நீ எழுதிண்டே வந்து முடிஞ்சால் அந்த ப்ராடக்டோட பேர் எழுதுனா ரொம்ப இட் வில் வெரி குட். யூ வில் நோ வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ். கன்வர்ஷன் ப்ராப்ளத்துக்கும் ப்ரிடிக்டிங் த ப்ராடக்ட்ஸ்க்கும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஃப்ரம் தி நைட்ரைல்ஸ். அடுத்தது ஃப்ரெடல் கிராஃப்ட்ஸ் அசைலேஷன். நம்ம அதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். பென்சீன் in the presence of azyl chloride in the presence of anhydrous AlCl3. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் 11th ஹைட்ரோகார்பன் சாப்டரில். அலுமினியமுக்கு இந்த மாதிரி இருக்குது. யூ வில் ஹேவ் 3pz ஆர்பிட்டல் இருக்கும். 3pz ஆர்பிட்டலில் இந்த குளோரின் வந்து எலக்ட்ரானை கொடுக்கும்போது AlCl4 மைனஸ் வரும். இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் ஜென்ரேட் ஆகும். அது பென்சீனில் வந்து அட்டாச் ஆகும். இங்கேயும் RCO வந்து அட்டாச் ஆச்சுன்னா கீட்டோன் வந்துடும் உனக்கு. பென்சாயில் வந்து பென்சாயில் குரூப் வந்து இங்கே ஆட் ஆகிடும். பட் இஃப் யூ ஆட் திஸ் காம்பவுண்ட் phosgene இஸ் a very poisonous gas. அதை ஆட் பண்ணும்போது 2 குளோரின் இருக்குது. ஒரு குளோரின் இருந்தால் CCl பாண்டு உடையும். CCl பாண்டு தான் உடையும் சொல்லியிருக்கேன். இந்த பாண்டும் உடையும், இந்த பாண்டும் உடையும். அப்போ யூ ஹேவ் டு டேக் 2. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் லுக் அட் த ஸ்டாக்கியோமெட்ரி இன் ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ். ஏன்னா தட் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். நீ ஒரே ஒரு CCl மட்டும் உடைச்சிட்டு பாண்டு போடக்கூடாது. 2 CCl பாண்டும் உடஞ்சி இந்த பக்கம் ஒரு பென்சீன் குரூப் வந்துடும், இந்த பக்கம் ஒரு பென்சீன் குரூப் வந்துடும். ஸோ இந்த 2 ரியாக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பென்சீன் ப்ளஸ் பென்சாயில் குளோரைடு போட்டேன்னாலும் பென்சோஃபினோன் வரும். பென்சீன் ப்ளஸ் ஃபாஸ்ஜீன் போட்டேன்னாலும் பென்சோஃபினோன் உனக்கு ப்ராடக்டாக. ஸோ தட் இஸ் தி ஃப்ரெடல் கிராஃப்ட் அசைலேஷன்.